Hello everyone. Today we are going to learn about Newton's-Raphson method order of convergence தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சொல்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நியூட்டன்-ராப்சன் மெத்தட் எத்தனை இட்ரேஷன் போதோ அதில் எத்தனை ஆர்டர் வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறது தான் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். அது மொத்தம் எத்தனை இட்ரேஷன்ஸ் வருது, அதாவது பிஎன்லேருந்து பிக்கு எப்போ கன்வர்ஜ் ஆகுது, அதுக்கு எத்தனை இட்ரேஷன் தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் கொடுத்துருக்கிறது. இப்போ ஆர்டரை வந்து நம்ம ஆல்ஃபான்னு செட் பண்ணிக்கிட்டோன்னா an iterative technique of the form Pn is equal to Pn minus 1 to b of order alpha. நம்ம என்னன்னு தெரியாத ஆர்டரை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். if the sequence converges to the solution, sequence Pn converges to the solution P of order alpha, ஆர்டர் ஆல்ஃபாவில் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான ஆர்டருக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறது என்னென்னா ஆல்ஃபா. இன் ஜென்ரல் a sequence with a higher order of convergence, ஒரு சீக்வன்ஸ் ஹையர் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இருக்கிற சீக்வன்ஸை விட இருக்கிற சீக்வன்ஸ் more rapidly than a converges more rapidly than a sequence with lower order. எந்த சீக்வன்ஸ்க்கு லோவர் ஆர்டர் இருக்கோ அந்த சீக்வன்ஸை விட ஹையர் ஆர்டர் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து சீக்கிரமாக கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ எந்த சீக்வன்ஸ் சீக்கிரமாக கன்வர்ஜ் ஆகும், ஹையர் ஆர்டர் இருக்கிற சீக்வன்ஸ் தான் சீக்கிரமாக கன்வர்ஜ் ஆகும். ஸோ asymptotic constant affects the speed of the convergence but not to the extent of the order. இந்த asymptotic constant நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து கன்வர்ஜென்ஸோட ஸ்பீடை வேணால் அஃபெக்ட் பண்ணுமே தவிர அதோட எக்ஸ்டெண்ட்டை ஆர்டரை அஃபெக்ட் பண்ணாது, எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ஆர்டரை அஃபெக்ட் பண்ணாது. இதில் ரெண்டு கேசஸ் எடுத்துக்கலாம். ஒன்று, ஆர்டர் ஒன்றா இருந்துச்சுன்னா அது லீனியர்லி கன்வர்ஜென்ஸ், அந்த சீக்வன்ஸ் லீனியர்லி கன்வர்ஜென்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டர் ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் குவாட்ராட்டிக்கலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது நியூட்டன்ஸ்-ராப்சன் மெத்தட் எல்லாமே குவாட்ராட்டிக்கலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எரர்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எரர் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஒரு எரர் இருக்கும். ஸோ அதனால இதில் நம்ம ஒரு எரர் எடுத்துக்கிறோம். அந்த எரர் என்னென்னா, இப்போ நம்ம எல்லா கொஷினுக்குமே பி தான் நம்மளுக்கு தேவை, ஆனால் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது என்னமோ பிஎன் தான். ஸோ நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கிற பிஎன்னை தான் நம்ம பின்னு வச்சுக்கிறோம். அப்போ பிஎனுக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு ஒரு எரராக தானே அமையும். அந்த எரரை வந்து நம்ம இஎன்னு செட் பண்ணிக்கிறோம். அது எரர் என்னன்னு தெரியாததுனால அது ஒரு இஎன்னு செட் பண்ணிக்கிறோம். அதை வந்து பி மைனஸ் பிஎன்னு வச்சுக்கிறோம். இது வந்து பிஎனுக்கு வந்து நம்ம எரர் செக் பண்ணோம் அப்படின்னா இஎன், இதே n+1க்கு pn+1க்கு நம்ம எரர் செக் பண்ணோன்னா en+1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இந்த தியரத்துக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது. இப்போ நம்ம டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனில் இதை அப்ளை பண்ணலாம். டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனில் x+e அப்படின்ற ஃபார்மேட்டில் டெய்லர் சீரீஸாக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். f of p is equal to f of pn plus en plus is equal to f of p வந்து pn plus en நம்ம வச்சுக்கிறோம். எதுக்கு? pnக்கும் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது கூட ஒரு எரர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டு ஒரு டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து f'' ஆஃப் ஜீட்டாவில் இருக்கிற ஜீட்டா வந்து பிக்கும் பிஎனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூ ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று அதில் இருக்கிறது. இப்போ நியூட்டன்ஸ்-ராப்சன் மெத்தட்லேருந்து pn+1 equal to pn minus 1 minus f of pn divided by f' of pn நம்ம கண்டுபிடிக்கிறோம். pn+1 is equal to f of pn minus நியூட்டன்ஸ்-ராப்சன் மெத்தடோட ஈக்குவேஷனை வச்சு நம்ம இதில் பிஎன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பிஎன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பிஎன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதோட f' ஆஃப் பிஎன்
அண்ட் எஃப் ஆஃப் பிஎன் இது ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் பிஎன்னோட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லாமே டெரிவேட்டிவ்ஸாக கிடச்சிரும். ஸோ அதனால் நம்மளால் இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். இந்த நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தடில் pn+1 நம்ம வச்சு ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஸோ இதில் எஃப் ஆஃப் பிஎன்னுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த எஃப் டேஷுடைய வேல்யூக்கு இந்த எஃப் டேஷுடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் பிஎன் மைனஸ் எஃப் ஆஃப் பிஎன் அந்த பக்கம் போகணும், அதனால் pn+1 மைனஸ் பிஎன்னு மாறிடும். இங்கே இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா pn மைனஸ் pn+1 மாறிடும். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் பிஎன் வந்து அதோட மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ எஃப் ஆஃப் பிஎன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் பிஎன் மைனஸ் pn+1 மாறிடும். இப்போது ஈக்குவேஷன் 3a ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 3ன்றது இந்த ஈக்குவேஷன், இதில் இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1 அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் நம்ம போய் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எஃப் டேஷ் காமனாக இருக்குது. ஸோ எஃப் டேஷை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு pn மைனஸ் pn+1 ப்ளஸ் en இன்ட்டு en ப்ளஸ் en ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். இப்போது இதில் enனுடைய வேல்யூ நம்மளுக்கு p மைனஸ் pn தெரியும். ஸோ இதில் காமனாக இருக்கிறது பிஎன்னையும் மைனஸ் பண்ணி 0 ஆக்கிட்டோன்னா p மைனஸ் pn+1 கிடைக்கும். இதில் en ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ p மைனஸ் pn+1 வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், en+1 சொல்லலாம். ஸோ அதனால் en+1 ப்ளஸ் en ஸ்கொயர் டிவைடட் பை 2 f டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டா அப்படின்ட்டு. இதில் f டேஷ் ஆஃப் pn 0 ஆகும். ஆனால் இவங்க அந்த பக்கம் அனுப்பலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா சாரி இதுக்கு மட்டும் தான் இருக்காம இப்போ இதுக்கு இது இல்லையோ. ஸோ இப்போ en ஸ்கொயர் en+1 வந்து அந்த பக்கம் அனுப்புகிறாங்க. en+1 அந்த பக்கம் அனுப்பிட்டாங்கன்னா மைனஸ் en+1 ஆயிரும். மைனஸ் en+1 எஃப் டேஷ் ஆஃப் பிஎன் அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு en ஸ்கொயர் டிவைடட் பை f டபுள் டேஷ் ஆஃப் டிவைடட் பை 2 f டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டான்னு இருக்கும். ஸோ இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் ஜீட்டாவும் en ஸ்கொயர் பை 2வும் இருக்கும். இந்த en+1 கூட இருக்கிற f டேஷ் ஆஃப் p வந்து கீழே வந்துருச்சுன்னா இது அப்ராக்சிமேட்லி en ஸ்கொயரோட வேல்யூ தான் கொண்டு வரும். ஸோ en+1 இஸ் சிமிலர்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த en ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இந்த ப்ராப்ளத்தை கன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ en+1க்கு en ஸ்கொயர்னு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயருன்றது ஆர்டர் 2னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், குவாட்ராட்டிக்கலி கன்வர்ஜென்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஒரு இது வந்து குவாட்ராட்டிக்கலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் மெத்தடுக்குள்ளே போகலாம். அந்த சீக்கண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா லிமிட் ஃபங்க்ஷனை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. லிமிட் ஃபங்க்ஷன் எஃப் டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இதுக்கு லிமிட் எடுக்கிற மாதிரி நாம் இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டெரிவேட்டிவ்க்கு லிமிட் எடுத்து நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் டென்ஸ் டு பி மைனஸ் ஏ. இப்போ ஏவை வந்து p-1 செட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் டென்ஸ் டு p-1 அப்போ எக்ஸ் டென்ஸ் டு p-1 மாறிடுச்சுன்னா pn-2 வந்து க்ளோஸ் டு pn-1. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக pn-2 மைனஸ் எஃப் ஆஃப் pn-1 வரும்.
divided by Pn minus 2 minus Pn minus 1 f of Pn minus 1 minus f of Pn minus 2. இது வந்து மைனஸ் ப்ளஸ் எல்லாமே சேம் தான், அதனால் நம்ம சைன்ஸ் மாற்றி எழுதிக்கிறோம். f of Pn minus 1 minus f of Pn minus 2 divided by Pn minus 2 minus Pn minus 1 minus Pn minus 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, f dash of Pn minus 1 வேல்யூ இது இல்லையா, இப்போது இதை கொண்டு போய் நம்ம நியூட்டன்ஸ் ராப்சன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே இந்த வேல்யூ அப்படியே இங்கே போகும். இங்கே போச்சுன்னா இது அப்படியே மேலே வரும். மேலே வந்துச்சுன்னா f of Pn minus 1 into Pn minus 1 minus Pn minus 2 divided by இது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இது அப்படியே கீழே வந்துருச்சுன்னா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த ஈக்குவேஷன் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்? இது நம்ம ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் வர்றது. ஸோ ரெகுலர் ஃபால்சி மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதும் சீகண்ட் மெத்தடுக்கு நாம் யூஸ் பண்ணுறதும் சேம் ஃபார்முலா தான். ஸோ அதனால் இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சீகண்ட் மெத்தடோடைய ப்ராப்ளம்ஸ்லாம் ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா ரெகுலர் ஃபால்சி மெத்தட் பற்றி நம்ம போட்ட வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிக்குவோமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பைசெக்ஷன் மெத்தட். பைசெக்ஷன் மெத்தடில் பார்த்தோன்னா P கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் Pn is equal to an plus bn divided by 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக Pயோட வேல்யூ கிடச்சிச்சு. அதே இப்போ எத்தனை இட்ரேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதில் பார்த்த ஒரு தியரத்தில் இருந்த ஃபார்முலா Pn minus P less than or equal to B minus A divided by 2 power n. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எத்தனை இட்ரேஷன் தேவைப்படுதுன்றதை கண்டுபிடிச்சோம் பைசெக்ஷன் மெத்தடில். அடுத்தது நம்ம போனது ரெகுலர் ஃபால்சி மெத்தட். ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் பார்த்தோன்னா கார்ட் ஜாயின் ஈக்குவேஷனை வச்சு நாம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸை நாம் ஸ்லோப் ஈக்குவேஷன் வச்சு ரூட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சதில் நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா Pn is equal to Pn minus 1 minus f of Pn minus 1 into Pn minus 1 minus Pn minus 2 divided by f of Pn minus 1 minus f of Pn minus 2. ஸோ இதே ஃபார்முலாவை வச்சு நம்ம ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் எல்லா பிஎன் வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு பிஎன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிஎன் வேல்யூக்கு அந்த பிஎன் வேல்யூவையே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் நம்மளுக்கு ரெண்டு தடவை நம்மளுக்கு நெகட்டிவ்லேயே ஆன்சர் வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னு நம்ம கொண்டு வரதுக்காக இதுக்கு முன்னாடி எதில் பாசிட்டிவ் வந்துச்சோ அதோடைய பிஎன் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும்.
அடுத்தது நம்ம பார்த்தது நியூட்டன்ஸ்-ராப்சன் மெத்தட். நியூட்டன்ஸ்-ராப்சன் மெத்தடில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸை வச்சு தான். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்றதுனால நம்ம டெய்லர் பாலினாமியல் யூஸ் பண்ணி டெய்லர் எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்தோம். டெய்லர் எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பிஎனுக்கு கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. எப்படின்னா p = pn minus f of pn divided by f dash of pn. இந்த டேஷ்ன்றது தான் நம்மளுக்கு மெயின். இந்த டெரிவேட்டிவ் தான் நம்மளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். நாலாவதாக நம்ம பார்த்தது சீக்கண்ட் மெத்தட். சீக்கண்ட் மெத்தடுக்கு நாம் யூஸ் பண்ண ஃபார்முலாவும் ரெகுலர் ஃபால்ஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவும் சேம். ஆனால் சீக்கண்ட் மெத்தடுக்கு நம்ம அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது எப்படின்னா லிமிட், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வச்சு நம்ம லிமிட் ஃபங்க்ஷனை வச்சு நாம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அந்த டெரிவேட்டிவ்குள்ள ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது தான் நம்மளோட மேஜர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த சீக்கண்ட் மெத்தடுக்கும் நம்ம எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் f(0), f(1). இப்போ இந்த 0, 1 இதை தான் நம்ம முதல்ல எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிறோம். 0, 1 வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். அவங்களே இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்டர்வலோட ஃபஸ்ட் லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்க இன்டர்வல் கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், 0, 1 தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்து f(0), f(1)ன்னு போட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும். அது 0 கிட்ட 0 பாயிண்டில் ஆன்சர் கிடச்சிச்சின்னா நாம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் 0 இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி தான் சீக்கண்ட் மெத்தடையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி நாம் இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். எஸ், ஸோ இங்கே சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து நம்ம பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்.